தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ்ல குறை தீர்க்கும் நாள்ல ஒரு வயதான தாயார் கலெக்டர்கிட்ட போய், அம்மா எனக்கு ஓஏபி பணம் வரமாட்டேதுமா, அதுக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த கலெக்டர்மா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. இந்த அம்மாவை பாக்குறாங்க. இந்த அம்மா வயிறு நிறைமாத கர்ப்பிணிவனுடைய வயிறை விட ரொம்ப பெருசா இருந்திருக்கு. இவங்க ஷாக் ஆகி, உங்க வயிற்றுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்க எனக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் வர்றதுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, உடனே கலெக்டர் அம்மா சொன்னாங்களா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்மா, ஆனா இது என்னன்னு பாக்கணுமே அப்படின்னு சொல்லி உடனே அரசு மருத்துவமனைக்கு அவங்கள அனுப்பி அரசாங்க மருத்துவ அதிகாரிகள்கிட்ட அதை குறித்து ஆலோசனை பண்ணா அவங்க வயிற்றுல கிட்டத்தட்ட 30 கிலோ கட்டி இருக்கிறது தெரிய வந்தது. ஆனா இந்த அம்மாவை பாக்குறதுக்கு அட்டெண்டர் யாரும் இல்ல மருத்துவமனையில வச்சு பாக்குறதுக்கு. அதனால என்ஜிஓ மூலமா அவங்கள பாத்துக்கிறதுக்கு இரவும் பகலும் பாத்துக்கிறதுக்கு ஆட்களை நியமிச்சு அவங்க வயிற்றுல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோ கட்டிய எடுத்தாங்க. நீங்க பாத்தீங்களா, நிறைய நேரங்கள்ல அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நம்ம போவோம், அரசு அலுவலகங்கள்ல போவோம், நமக்கான வேலைகள் நடக்க மாட்டேதே, நான் என்ன செய்யறது, எனக்கு யார் இருக்கா உதவி செய்ய அப்படின்னு நம்ம கலங்குற நேரங்கள் உண்டுல. ஆனா இந்த தாயாரை பாருங்களேன், இந்த தாயாருக்கு அந்த அரசாங்க அதிகாரி தயவு வைத்து இவங்க கேட்டது ஒரு சாதாரண மாசம் 1000 ரூபாய். ஆனா அவங்க வாழ்க்கையில இது நம்மளை விட்டு விலகவே விலகாதுன்னு சொன்ன நினைச்ச விஷயத்த அவங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் இந்த அரசாங்க அலுவலகத்துல அல்லது இப்படிப்பட்ட அலுவலகங்கள்ல எனக்கு ஒரு நன்மை கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆமா, உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய கண்கள்ல அல்லது நீங்க வேலை செய்யற இடங்கள்ல அதிகாரிகளுடைய கண்கள்ல ஆண்டவர் தயவு கிடைக்க உதவி செய்வார். பைபிள்ல யோசேப்புங்கிற ஒரு மனிதனுக்கு அவன் அடிமையா இருந்த நாட்கள்ல அவனுக்கு எஜமானனா இருந்த போத்திபாருடைய கண்கள்ல தயவு கிடைச்சிட்டாங்க. பாருங்களேன், அது மாதிரி நான் சொல்றேன், நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஆமா, எந்த அலுவலகங்கள்ல நீங்க தேவைக்காக உதவிக்காக போய் காத்திருக்கிறீங்களோ அந்த அதிகாரிகளுடைய கண்கள்ல ஆண்டவர் தயவு கிடைக்க உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்க, தயவு கிடைக்கும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டா, கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, நீ எங்களுக்கு தயவு காண்பிக்கிற தகப்பனப்பா. ஆண்டவரே, உம்முடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த அலுவலகத்துல இருந்து ஒரு நன்மை வராதா, இந்த சலுகை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏற்ற நன்மைகளையும் ஏற்ற சலுகைகளையும் கிடைக்க அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதீங்க, தயவை தருகிற கர்த்தர் உங்களோடு.